துளசி, அம்மாக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. இல்ல விஸ்வா, என் சிவகாமிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்க கோயிலுக்கு போலான்னு இருந்தேன். அதுவும் தடங்கல் ஆகி அத்தையும் சாப விட்டா எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு. புரியுது துளசி, நீ ஃபீல் பண்ணாத. அத்தைக்கு ஒன்னும் ஆகாது, அவங்க நல்லா இருப்பாங்க. நீ அத்தைக்காக கோயிலுக்கு போகணும் தானே கிளம்புன? ஆமா விஸ்வா. அப்புறம் என்ன, நீ கோவிலுக்கு போயிட்டு வா துளசி. அப்பதான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, அம்மாவுக்கு தெரியாம நீ எப்படி கோவிலுக்கு போவ? நான் ஆல்ரெடி மாயக்கன் அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிட்டேன் விஸ்வா. பின்வாசல் வழியா போயிடுவேன். அப்ப சரி, பார்த்து போயிட்டு வா. சரி விஸ்வா. சரி துளசி, நான் போனை வைக்கிறேன். அத்தைக்கு எதுவுமே ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு, சரியா? சரி துளசி. அம்மா ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? ஐயோ, என்ன துளசி, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பத்தாதுன்னா சொல்லு துளசி. விஸ்வா மாமா போன்ல இருந்து மெசேஜ் பண்ண மாதிரி வேற ஏதாவது பண்ணி நீ போதும் போதுங்கிற வரைக்கும் அழற மாதிரி என்னால முடிஞ்சத பண்றேன். இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா? எஸ், அது மட்டும் இல்ல, அம்மான்னு அடிபட்ட மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்தது கூட ஆக்டிங் தான் துளசி. பாக்குறியா? பாரு. ஜிந்தா ஜிந்தா திங்கு தக்கு திங்கு தக்கு. ஏய் ஜிந்தா, ஏய் ஜிந்தா, ஏய் இந்தா, இந்தா, ஏய் இந்தா. இந்த திட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணுமா வேணுமா வேணுமா? இந்தா. என்ன இந்த பிளான்ல விஸ்வா மாமாக்காக நான் கீழே விழுந்துட்டேன். அதுல லைட்டா வலி. ஆனா அது இப்போ எனக்கு பெருசாவே தெரியல. ஏன்னு சொல்லு. நீ கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். ஏன்னா அந்த வலி எல்லாம் விஸ்வா மாமா கைப்பட்டு என்ன தூக்குனதுனால பறந்து போயிடுச்சு. எப்படி எப்படி நிச்சயதார்த்தம் நின்னு போனத பத்தி போட்டு கொடுத்த என்ன வச்சே விஸ்வா மாமா கூட வெளியில சுத்துற மாதிரி பிளான போட்டு அதுல நீ மாமாவோட சந்தோஷமா சுத்திட்டு வந்து அத்தைய சமாதானப்படுத்தினல. எப்படி இப்போ விஸ்வா மாமா வச்சே உன்னை லாக் பண்ண பாத்தியா? என்னடி பாக்குற? நான் சொன்னல உன்னை அவமானப்படுத்தி அழ வைக்கிறேன்னு. வச்சிட்டனா? இங்க பாரு, உனக்கு ஃபைனலா ஒன்னு சொல்றேன். எனக்கும் விஸ்வா மாமாக்கும் இடையில வராத. வந்த இன்னும் ரொம்ப அழ வேண்டியது இருக்கும். என்னடி நக்கலா பாக்குற? என்ன ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? அது உன்னால முடியவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் பதிலுக்கு நானும் பண்ணுவேன். உன்னால என்ன சமாளிக்க முடியாது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அப்படியா? ஆமா. அப்படி நீ ஓடலனா உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புவேன். அதோட விட்டுற மாட்டேன். விஸ்வா மாமாவோட உன்னை சேரவும் விட மாட்டேன். வரட்டா? நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறியா?
என்ன விஸ்வாவோட சேர விட மாட்டியா? ம்? நீ ஆசைப்படுறது நடக்காது. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன்னு நீ இந்த பேச்சு பேசுற? ம். இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கடைசியில நான் தாண்டி ஜெயிக்க போறேன். அதையும் பார்க்கலாண்டி. பார்க்கலாண்டி. பண்ண தப்புக்கு என் சிவகாமி என்ன பண்ணாங்க? எதுக்கு அவங்கள அத்தை திட்டணும்? சொல்லுங்கண்ணா. மா துளசி, நீ அம்மா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப நீ வரலாம். பைரவி அத்தை சாப விட்ட மாதிரி சிவகாமிக்கும் பார்த்திபாக்கும் எதுவும் நடந்திருக்க கூடாது. சரிங்க அண்ணா, இதோ வரேன். வாமா வாமா. வா வா வா. போய் துளசி, உன்னை யாரும் பார்க்கல? இல்லண்ணா, எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஹால்ல யாருமே இல்ல. சூப்பர்மா, வா போலாம். வா. வா வா. யாரும் இல்ல, வாசிக்கிறோம். வா வா. இந்த பக்கம். இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம இவ வெளிய போயிட்டு வந்திருக்கா. விஸ்வா மாமா கூட இந்த துளசி போன்ல பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கா? ஐயோ, கையில தான் அர்ச்சனை தட்டு வச்சிருக்காளே, கோயிலுக்கு தாமா. அதான் மாட்டிக்கிட்டல. இதுக்கப்புறம் மறைச்சு என்னடி பண்ண போற? இது என்ன
உங்க அப்பா அம்மா வீடா? உன் இஷ்டத்துக்கு வெளியில போற? ஆமா, நீ இங்க எதுக்கு வந்திருக்கன்னு ஞாபகம் இருக்கா? நீ சொல்லு, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மா அது வந்துமா, துளசி புடிச்சு கொடுத்த அக்யூஸ்னால உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால பாதுகாப்புக்காக வந்திருக்கா. தெரியுதுல்ல? அப்படி இருக்கும்போது இவ தனியா வெளியில போலாமா? மா அவ தனியா போக கூடாதுமா. நான் அதனாலதான் ஒரு போலீஸா அவ கூட காவலுக்கு போறேன். யாரு நீ? இவளுக்கு காவலா? நீயே ஒரு காமெடி பீஸ், நீ இவளுக்கு காவலா? இனிமே காவல் கீவல்னு இவளுக்கு கொடை பிடிச்ச அவ்வளவுதான். வந்தமா, வீட்டை விட்டு வெளியில போகாம துளசிய பாத்துக்கிட்டோமான்னு இருக்கணும். புரிஞ்சுதா? ஆமா, இப்ப நீ கோவிலுக்கு போகலன்னு யார் எழுதா? அப்படி கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்க போற? உனக்கும் விஸ்வாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற நான் விளங்காம போயிடணும் அப்படின்னு வேண்டிக்க போறியா? அதுக்கில்ல அத்தை, நீங்க சாபம் கொடுத்தீங்கல்ல, அது பலிக்காம இருக்கணுமா, அதுக்குதான் அர்ச்சனை தட்டு தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டா. அது மட்டும் இல்லம்மா, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுல்ல, அதுக்கும் சேர்த்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்ல கிளம்பி இருப்பா. அப்படியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் வீட்லயே இருந்துகிட்டு நான் நினைச்சது நடக்க கூடாதுன்னு வேண்டிக்க கோவிலுக்கு போவேன்? இத பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நான் நினைக்கிறது தான் நடக்கணும், நடக்கும். நான் சொல்றதுதான் பலிக்கும். நீ கோவிலுக்கெல்லாம் போய் எதையும் மாத்த முடியாது. உள்ள போ. உள்ள போ. உள்ள போடி. எப்படி? போடி உள்ள. அவ ஓ சப்போர்ட்ல தானே பின்வாசல் வழியா வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கா. இரு, முதல்ல அவர்கிட்ட சொல்லி ஓ ஃபியூஸ புடுங்குறேன். இல்லம்மா, அது வந்து என்ன ஜால்ரா, உன் வேலைக்கு இனிமே ஆப்புதான். ஆமாமா, இனிமே உன்னால அந்த துளசிக்கு சிங்சாங்கள அடிக்க முடியாது. ஒரு வீட்டுல ஒரு சகுனி இருந்தாலே அந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இங்க 2 சகுனிங்க வேற. என்ன நடக்க போதோ ஆண்டவா. துளசி, மாமா, மாமா. என்னம்மா நீ சாப்பிட்டியான்னு சத்யவதி கிட்ட கேட்டேன், இன்னும் சாப்பிடலன்னு சொன்னா. என்னாச்சுமா? எதுக்கு இன்னும் சாப்பிட வராம இப்படி படுத்துட்டு இருக்க?
என்னம்மா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பைரவி திட்டினாளா? உன்னை பார்த்தாலே தெரியுதே அவதான் ஏதாவது சொல்லிருக்கான்னு. என்னம்மா சொன்னா? மாமா, அத்தை எப்பவும் போல நிச்சயதார்த்தம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு அம்மா சிவகாமியையும் அவளுக்கு பிறந்ததும் நல்லாவே இருக்காதுன்னு சாபம் விட்டாங்க மாமா. நீ இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு வந்தியா இல்ல என் பையனை மயக்க வந்தியா? இல்லத்த, அது வந்து ஏய் சீ, நிறுத்துடி. உன் அம்மா சிவகாமி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா, நீ அதுக்கு தூண்டில் போடுறியா? இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட உன்னை இங்க அனுப்பி வச்ச உங்க அம்மா சிவகாமி நல்லாவே இருக்க மாட்டாடி. அவ வயித்துல பிறந்ததும் நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவே இருக்க முடியாது. விஸ்வாதான் சிவகாமியோட புள்ளன்னு தெரியாமல பைரவி அவனை போய் நல்லா இருக்க கூடாதுன்னு சாபம் விட்டுருக்காளே. அவங்க சாபம் விட்டது பழிக்க கூடாதுன்னு நான் கோயிலுக்கு போய் சிவகாமி பார்த்திபா 2 பேரோட சேர்த்து என் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு நான் கோயிலுக்கு கிளம்பினேன் மாமா. ஆனா அதையும் தடுத்து என்ன கோயிலுக்கு போக விடாம பண்ணிட்டாங்க மாமா. கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிருந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாவது இருந்திருக்கும் மாமா. ஏன்னா விஸ்வாவை லவ் பண்ணது நான். எனக்காக என் அம்மாவும் அப்பாவும் சாபம் வாங்கி அதனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா. சரிம்மா, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு போய் அர்ச்சனை பண்ணா போச்சு. நாளைக்கா? ஆமாம்மா, நாளைக்கே தான். நாளைக்கு நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு, நானே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்களா? வேண்டாம் மாமா. ஏம்மா? நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறது அத்தைக்கு தெரிஞ்சா உங்க மேலயும் கோவப்படுவாங்க. என்னால உங்க 2 பேருக்கும் இடையில தேவையில்லாம சண்டை வரக்கூடாது மாமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நாளைக்கு நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போறோம், சரியா? அதுக்கு இல்ல மாமா, எனக்கு நான் தான் கோயிலுக்கு போகணுங்கிறது இல்ல. சிவகாமி பேர்லயும் பார்த்திபா பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டா போதும். வேணும்னா நீங்க மட்டும் கோயிலுக்கு போய் ஐயர்கிட்ட சொல்லி அப்பா அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்க அர்ச்சனை பண்ணா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மாமா. சரிம்மா, நானே கோயிலுக்கு போய் நீ சொன்ன மாதிரி சிவகாமி பேருக்கும் பார்த்திபன் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுறேன், சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப நீ சாப்பிடலாம்ல? ஆ. நான் எதுக்கு இருக்கேன்?